இப்போது பவர் சிஸ்டம் அனாலிசிஸில் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்ஸ் படி கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் இந்த செஷனில் யூனிட் 1 இருந்து பர் யூனிட் சிஸ்டம் ஓடுது. அண்ட் இது 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்க, நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க, தென் அதோட ரேட்டட் கெப்பாசிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, தென் அதோட வோல்டேஜ், தென் ஃப்ரீக்வன்சி, தென் எனி ஒன் சைட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மரோட ஓமிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, உங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய லோ வோல்டேஜ் சைடில் இருக்கிற இம்பிடென்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த கொஸ்டினில் கேள்வி என்னென்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி பர் யூனிட் இம்பிடென்ஸ். ஸோ பர் யூனிட் வேல்யூ ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டிருக்காங்க. ப்ரைமரி சைடில் இருக்க பர் யூனிட் வேல்யூவும் சரி, இல்லை செகண்டரி சைடில் நம்ம கண்டுபிடிக்கிற பர் யூனிட் வேல்யூவும் சரி, ரெண்டு சைட்லேயும் பர் யூனிட் வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் லெட் அஸ் ப்ரொசீட் வித் தட். நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங்கு ஆஸ் பேஸ் வேல்யூஸை கன்சிடர் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்ஸ் என்ன, 25 kV அண்ட் 1100/440 volts கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் படி, ஸோ உன்னோட ப்ரைமரி சைடு ஹை வோல்டேஜ் சைடாக எடுத்துக்கலாம் 1100, அண்ட் செகண்டரி சைடு லோ வோல்டேஜ் சைடாக எடுத்துருக்கலாம் 440 volts. So let us consider a step down transformer and உன்னோட ratios இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் த வோல்டேஜ். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேவியாக நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் சிமிலர்லி நம்மளோட கெப்பாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 25 kVயை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 25 kVயை கூட நம்ம MVAவை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் let us change the base values. So let me change that 25 kVA to MVA. So therefore this will become S is equal to 25 kVA, which is equal to 25 divided by 1000 MVA, which is equal to 0.025 MVA. ஸோ வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்கு நம்மளுக்கு, 1100 volt. ஸோ ப்ரைமரி சைடு வோல்டேஜ் VP is equal to 1100 volt, which is equal to 1.1 kilovolt. Similarly, secondary side voltage is equal to 440 volt, which is equal to 0.44 kV. ஸோ இப்போ வோல்டேஜும் நம்ம மாற்றியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் என்னோட பேஸ் வேல்யூஸ் ஆஃப் பவர் as well as your voltages. லோ வோல்டேஜ் சைடில் இம்பிடென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய பேஸ் இம்பிடென்ஸை கண்டுபிடிக்கணும். பிகாஸ் சின்ஸ் செகண்டரி சைடு லோ வோல்டேஜ் வைண்டிங்கோட இம்பிடென்ஸ் கொடுத்ததுனால we are taking the secondary side impedance first. given என்ன நம்மளுக்கு செகண்டரி சைடு இம்பிடென்ஸ், ஸோ ZS is equal to நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.06 angle 78 degrees. ஸோ 0.06 angle 78 degrees ohms. ஸோ this is your actual value, right? ஸோ இப்போ பேஸ் இம்பிடென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பேஸ் இம்பிடென்ஸ் செகண்டரி சைடில் கண்டுபிடிக்கணும். ஸோ ZS base is equal to kV base squared by MVA base. This is the formula for finding out the base impedance. ஸோ இதிலிருந்து kV base என்ன செகண்டரி சைடில் எடுக்கணும். பிகாஸ் இது என்ன லோ வோல்டேஜ் வைண்டிங்கோட இம்பிடென்ஸ். ஸோ லோ வோல்டேஜ் வைண்டிங் கொடுத்ததுனால we are taking your secondary side. ஸோ இப்போ kV base என்ன நம்மளுக்கு இங்கே 0.44 kilovolt. ஸோ therefore 0.44 whole squared divided by MVA base என்ன, it's common 0.025.
So 0.025. So substitute பண்ண பிறகு we will be getting this value as 7.744 ohms. So இதுதான் என்னோட செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய பேஸ் இம்பிடன்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணணும், per unit வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ per unit வேல்யூ of impedance referred to low voltage side, that is the secondary side of the transformer, referred to low voltage side, is given by ZS per unit is equal to actual value by base. So ZS actual by ZS base. So actual value என்ன 0.06 angle 78 degrees. Base என்ன கிடைச்சிருக்கு 7.744. So இதை நீங்கள் divide பண்ணிங்க அப்படின்னா you will be getting the value as 7.74 into 10 power minus 3 angle 78 degrees per unitல எனக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய per unit value of the transformer. Similarly we have to find out for the primary side. Primary sideல ஆனால் ஆக்சுவல் இம்பிடன்ஸ்னு ஏதாவது கொடுத்துருக்குறாங்களான்னு பார்த்தாங்கன்னா இல்லை. ஸோ அப்போ கொடுக்காத பட்சத்தில் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறது? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோஸ் வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் V2 by V1 is equal to N2 by N1 equal to I1 by I2 is equal to K. So இதுதான் நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. ஸோ we go for this relationship in order to find out what is your respective impedance, right? ஸோ இப்போது impedance எப்படி நம்ம calculate பண்ணுறது இந்த ரேஷியோலேருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா வியோட வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி நம்ம எழுதலாம்? அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V equal to I into Z. So therefore V2 is equal to I2 Z2, V1 is equal to I1 Z1 எழுதலாமா நம்ம இது மாதிரி? ஸோ இப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா, ஸோ லெட் மீ டேக் திஸ் ரேஷியோ. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? இப்போது நம்மளுக்கு ப்ரைமரி சைடில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் தேவை, ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? V2 by V1 is equal to I2 by I1 into Z2 by Z1. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரேஷியோஸ் கிடைச்சிருமா? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னாக்கா, ஸோ equation 1 divided by equation 2 போட்டிங்கன்னா you'll be getting this, right? ஸோ இப்போது எனக்கு என்ன தேவை? எனக்கு Z1 தேவை, ரைட்? ஸோ லெட் மீ டேக் இட் டு தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இப்போது என்னோடய எக்ஸ்ப்ரெஷனை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா this becomes Z1 by Z2 and V2 by V1 already existing at the left side, that is equal to I2 by I1. So இப்போ இங்கே Z1 by Z2 is equal to I2 by I1 into take this to the right side. So right side எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா this becomes V1 by V2ன்னு வரும் இல்லையா? ஸோ அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு அடுத்த சைடில் போகும். இப்போ I2 by I1 is equal to what? It is equal to I1 by I2 K na I2 by I1 is equal to 1 by K, right? And V1 by V2 enna? V2 by V1 is equal to K அப்படின்னா V1 by V2 is equal to 1 by K. So this becomes 1 by K. So therefore you will be getting this as 1 by K squared in வரும்.
So from this we can write z1 by z2 is equal to 1 by k squared. So therefore you will be getting z1 is equal to 1 by k squared times of z2 ன்னு வரும். இப்போ k is equal to என்ன நம்மளுக்கு? k is equal to n2 by n1 or v2 by v1, right? So இப்போ இங்கே என்ன நம்மளுக்கு வந்திருக்கு? your z1 is equal to 1 by k squared into z2 ன்னு வந்திருக்கு. ஸோ கேக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? வோல்டேஜை சப்ஸ்டியூட் பண்ணலாம், because we do not have number of turns at both the sides of the transformer. So we have got only voltage. So let me substitute the k value in terms of its respective voltage. So k is equal to v2 by v1 the whole squared into z2 ன்னு எழுதலாம். So therefore this can be rewritten as v1 by v2 the whole squared into z2 அப்படின்னு எழுதலாம், right? What is your v1? It is primary side, so 1.1. What is your secondary side voltage? It is 0.44 the whole squared into what's your z2? z2 is the value given in the problem, which is 0.06 angle 78 degrees. So therefore I will write this as 0.06 angle 78 degrees. ஸோ இதுதான் எனக்கு வரும். ஸோ இப்போது இங்கே கண்டுபிடிக்கிறது என்ன? இட் இஸ் நத்திங் பட் ப்ரைமரி சைடில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் ப்ரைமரி சைடுக்கு ZPன்னு போடுறேன். ஆக்சுவல் is equal to your Z1, which is equal to 0.375 angle 78 degrees ohmsன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் என்னோட வேல்யூ. இப்போது ப்ரைமரி சைடில் நம்ம பேஸ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். in order to find out its per unit value referred to primary side. So ZP base, primary சைடோட base, which is equal to kV base squared by MVA base. ப்ரைமரி சைடோட பேஸ் இங்கே கொடுத்துருக்கிறதே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதோட வோல்டேஜ் வந்து ப்ரைமரி வோல்டேஜ் என்னன்னு கொடுத்துருக்கு 1.1. So therefore 1.1 squared divided by MVA base, common base, only one value for a transformer it is given, so it is 0.025 போடுறீங்க. substitute பண்ண பிறகு I'll be getting this as 48.4 ohms. ஸோ இப்போ இது எனக்கு ZP base எனக்கு கிடச்சிருச்சு. Now find out your per unit value referred to primary side. So therefore ZP per unit is equal to ZP actual divided by primary side base. So actual value என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0.375 angle 78 degrees. So 0.375 angle 78 degrees divided by base என்ன வேல்யூ இருக்குது? 48.4. So 48.4 calculate பண்ணிங்க அப்படின்னா we will be getting this value as 7.74 into 10 power minus 3 angle 78 degrees per unit, which is the same we got at the secondary side, that is low voltage winding. So இப்போது இது ரெண்டுத்தோட inference என்ன அப்படின்னா, so given a transformer, if you are asked to find out its per unit value, whatever side you calculate, the per unit values will be one and the same for either primary or secondary for which you are going to calculate. So this is the proof showing that both the values when referred to per unit values, it is one and the same, but in actual quantities the values are different. So இந்த மாதிரி type of problems தான் கேட்பாங்க. So next sessionல நம்மள 13 marks problem discuss பண்ணலாம். Thank you.